அம்பிகா, இங்க பாருமா, நீ சொல்றது எங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உண்மைதான் மாமா. எனக்கு அவர் அப்படி சொன்னதும் ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட நிச்சயம் நடந்த விஷயத்த சொல்லி கேட்டேன். ஆனா அவரு அது வேற இது வேறன்னு திரும்ப சொல்லிட்டாரு. இப்ப திருவுக்கு இருக்கிற உயிர்கண்டம் போக திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் குங்கும பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டேன் மாமா. பாத்தீங்களா, மறுபடியும் அதேதான் சொல்றா. அம்பிகா, அவர் சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீ என்ன பேசுறமா? அம்பிகாவே அந்த ஜோசியர் சொன்னதை கேட்டு குழப்பத்துல புரியாம தான் நம்ம கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா அது புரியாம ஆளுக்கு அம்பிகாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர், தெருவுக்கு இப்ப எப்படி இருக்கு? திருவோட பல்ஸ் ரேட் குறைஞ்சுக்கிட்டே வருது. சர்ஜரி முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் பேஷண்ட் கான்சியஸ்க்கு வரவே இல்லை. அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப ஒரு நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. இல்ல, என் தெருவுக்கு எதுவும் ஆகாது. என் தெருவுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்சம் கூட வாங்க.